அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்பெஷலா இருக்கும். வீட்டில் இருக்கவே கூடாதுங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு மேடையோ இல்லை அவரை பற்றி நான் பர்சனலாக இப்படி ஷேர் பண்ணதில்லை. எனக்கு என்னோட கரியர் வைஸ் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரான்னு கேட்டால் இல்லை. Grand Royal Tours and Presta Women's Wear presents Diesel pre-release event powered by the Legend Saravana Stores Padi MCR Pure Cotton Club. என்னோட இன்ஸ்பிரேஷன், என்னோட ரியல் ஹீரோ எங்கள் அப்பா தான். அவருக்கு ஒரு 10 ரூபா வந்ததுன்னா ஒரு 5 ரூபா அது நம்மளது இல்லை, 5 ரூபா மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவார். அவரோட வழியில் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய ஒரு முக்கியமான எண்ணமாக இருக்குது. அதுக்கு கடவுள் எனக்கு வழி நடத்துவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் நிறைய சண்டையெல்லாம் வரும் வீட்டில். இப்போ நான் டயர்டாக வந்திருக்கேன்ப்பா, இப்போ உனக்கு இந்த கேள்வி கேட்கணுமா, நாளைக்கு கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லுவேன். லப்பர் பந்துக்கே பரவாயில்லடா நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னார். கூட இருக்கிறவங்க ஏற்றி விட்டா நம்ம இருக்கிற இடம் நம்ம தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உண்மை. இந்த படம் ஷூட்டிங் போகும்போது நிறைய விஷயம் நடந்தது. எல்லாரும் கேட்குறேன் ஏன் லேட்டு இன்னும் ப்ரொடக்ஷனில் இருந்த பிரச்சனை. அது பெயின் எங்களுக்கு தான் தெரியும், எனக்கும் தேவாவுக்கும் ரொம்ப நல்லா தெரியும். தீபாவளிக்கு அதுவும் ஹரிஷோட படம் தீபாவளிக்கு வருதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Grand Royal Tours மற்றும் Presta Women's Wear presents Diesel pre-release event powered by the Legend Saravana Stores Padi மற்றும் MCR Pure Cotton Club. Digital partner Behind Woods, event partner IN Movie Makers மற்றும் photography partner Zero Gravity. அடுத்ததாக இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் ஸ்டேஜுக்கு வந்து பேச போறாங்க. அவருடைய வாழ்த்து கண்டிப்பா ஹரிஷ் கான் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளெஸிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ 5 Star Audios உடைய ஓனர் மிஸ்டர் கல்யாண், ஹரிஷ் கான் அவர்களுடைய ஃபாதர் கல்யாண் அவர்களே அன்போடு மேடை கலைக்கிறோம். ப்ளீஸ் வெல்கம் சார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட அத்தனை பப்ளிக்கானும் விஐபிஸ் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். எஸ்பி ஃபிலிம்ஸ் சங்கர் அவங்க பேசும்போது சொன்னார் ஒரு வார்த்தை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹரிஷோடைய கேரியரில் அவங்க அப்பா அம்மா ஒய்ஃபு இதை காட்டிலும் தேவா சார் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னது அது 100க்கு 100 உண்மை. அவர் தான் ஹரிஷை இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தது அவர் தான். அது இல்லாமல் இந்த படத்துக்கு அவர் போட்ட உழைப்பு, அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். அவருக்கு பல மடங்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் திரும்பி வரும். இன்னும் பல படங்கள் அவர் எடுக்கணும், பல பெரிய படங்கள் எடுக்கணும் அப்படின்றது தான் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்குது. ஹரிஷை பற்றி நானே சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சார் கண்டிப்பாக சொல்லணும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. பட் அவனும் இதே மாதிரி தான். அவனுடைய உழைப்பு, அவனுடைய ஆர்வம், அவனுடைய இதெல்லாம் இதில் வச்சு தான் அவன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். அதே அவன் தொடர்ந்து அவன் செய்யணும்னு தான் ஆசை. நன்றி, வணக்கம் சார். ஒரு நிமிஷம், கண்டிப்பாக ஒரு அப்பாவை பாராட்டும் போது அந்த ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் இங்கே ஸ்டேஜ் இருக்கீங்க அப்படின்றதுனால ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டும் கிஃப்டாக ஹரிஷ் கான் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக ஹரிஷ் கான் அவர்களையும் ஸ்டேஜில் ஜாயின் பண்ணுமாறு ரெக்வெஸ்ட் பண்ணுறோம். திபு சார், உங்களுடைய இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். இவ்வளோ மில்லியன் போயிருக்குன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய உண்மையான உழைப்பை நீங்கள் அதில் கொடுத்துருக்கீங்க அந்த சாங்கில். அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த பாட்டு அது அந்த மெலடி சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அது கண்டிப்பாக உங்கள்கிட்ட நேராக சொல்லணும்னு நினச்சேன், இப்போ சொல்லிட்டாங்க. தேவா சார், ஸ்பெஷல் ஃப்ரேம் உங்களுக்காகவே பிஹேவ் டீம் சார்பாக இந்த மொமெண்ட் அப்பா கூட இருக்கும்போதே உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஆசை. அந்த ஃப்ரேம் பார்த்தீங்களா சார்? ஸோ நீங்கள் நடித்த எல்லா படத்துடைய விஷயங்களும் அதில் வச்சு அது ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஃப்ரேமாக ஸ்பெஷலாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ பிஹைண்ட் வுட்ஸ். இந்த மொமெண்ட்
எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், எந்த விஷயத்தையும் தலைக்கு எடுத்துகிட்டு போகாத, எல்லா விஷயத்தையும் ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகாத. பட் இந்த மொமெண்ட் வந்து ஐ திங்க் ஐ வில் சேவ் இட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் யூ சார். தேங்க்யூப்பா. லவ் யூ. இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு அப்பாவை தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு மேடையோ இல்லை அவரை பற்றி நான் பர்சனலாக இப்படி ஷேர் பண்ணதில்லை. எனக்கு என்னோடய கரியர் வைஸ் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரான்னு கேட்டால் இல்லை. பட் ஆஸ் அ பர்சனாக எப்படி இருக்கணும், ஆஸ் அ பர்சனாக உன் கேரக்டர், உன் டிசிப்ளின் அதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது. அண்ட் இன்றைக்கி நான் வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ஆஸ் அ பர்சனாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்பிரேஷன், என்னோடய ரியல் ஹீரோ எங்கள் அப்பா தான். ஸோ இந்த இடத்துல நான் நன்றி சொன்னாலாம் பத்தாது, நன்றின்ற வார்த்தையெல்லாம் பத்தாது. அவங்களுக்கு நான் எப்போவுமே ஒரு நல்ல பையனாக மற்றவங்க எல்லாரையும் நல்லா கேர் பண்ணுற ஒரு பர்சனாக நான் இருந்தால் ஐ திங்க் ஹீல் பி மோர் ஹாப்பி. அவருக்கு சேரிட்டினா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஒரு 10 ரூபா வந்ததுன்னா ஒரு 5 ரூபா அது நம்மளதில்லை, 5 ரூபா மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவார். அவரோட வழியில் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய ஒரு முக்கியமான எண்ணமாக இருக்குது. அதுக்கு கடவுள் எனக்கு வழி நடத்துவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் வெளியிலிருந்து வர அந்த கமெண்ட்ஸ் கிரிட்டிக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி வீட்ல அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்பெஷலா இருக்கும்ல. வீட்ல இருக்கவே கூடாதுங்க. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. டார்ச்சர்னா எப்படி இது பண்ணியாச்சா, இது பண்ணிட்டீங்களா, இது பண்ணியாச்சா, இந்த ப்ரொமோஷன்ஸ் எப்படி போச்சு, இது எப்படி போச்சு, ஓகே தேட்டருக்கு இப்போ எவ்வளோ டிக்கெட் போயிருக்கு, பா புக் மை ஷோவில் பார்த்தா தெரியும்பா எவ்வளோ போயிருக்குன்னு, என்ன ஏன்பா படுத்து அப்படின்வேன். பட் அவுட் ஆஃப் லவ் தான் அது எல்லாமே. இப்போவும் அந்த டென்ஷன், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ரிலீஸ்க்கு நெருங்கிட்டோம், அதனால நிறைய சண்டையெல்லாம் வரும் வீட்டில். இப்போ நான் டயர்டாக வந்திருக்கேன்ப்பா, இப்போ உனக்கு இந்த கேள்வி கேட்கணுமா, நாளைக்கு கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லுவேன். பட் அகெயின் அவுட் ஆஃப் லவ் அண்ட் பையன் கரெக்டாக எல்லாமே பையனுக்கெல்லாம் நடக்குதா அப்படின்ற ஒரு அன்புனால தான். படங்கள் பார்த்துட்டு இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா சொல்லுவாரா? பிகாஸ் அவரும் ஒரு ஆடியோஸ். அம்மா ரொம்ப ஓப்பனாக கரெக்டாக ஒரு மூவி ரிவ்யூவர் மாதிரி பிரித்து சொல்லுவாங்க. அப்பா வந்து அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலெல்லாம் சொல்ல மாட்டார். பரவாயில்லடா நல்லா பண்ணியிருக்கேன், லப்பர் பந்துக்கே பரவாயில்லடா நல்லா பண்ணியிருக்கேன்னு தான் சொன்னார். பட் அது ஐ திங்க் தட் கீப்ஸ் மீ வெரி கிரவுண்டட் நினைக்கிறேன். கூட இருக்கிறவங்க ஏற்றி விட்டா நம்ம இருக்கிற இடம் நம்ம தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உண்மை. என்ன சார் லப்பர் பந்து படத்தை பார்த்தே வெறும் பரவாயில்லன்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு அவர் சொல்லாரு. டீசல் ப்ரிவியூலாம் பார்த்துட்டிங்களா? அங்கங்கே கொஞ்சம் பார்த்துருக்கேன். ரொம்ப வித்தியாசமான படமாக டைரக்டர் கொடுத்துருக்காரு. அந்த கதையே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் எந்த இந்திய சினிமாவில் சொல்லாத ஒரு கதை தான் அது. அங்கங்கே பார்த்துருக்கேன், சாங் பார்த்துருக்கேன். பட் கண்டிப்பாக இது நிச்சயமாக இது வந்து ஒரு பப்ளிக்கு ஒரு நல்ல மெசேஜ் தரக்கூடிய படமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் என்டர்டெயின்மெண்ட்டு, எமோஷன்ஸு, சாங்கு எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும். ஆனால் கதை வந்து புதிய களம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். தேங்க்யூங்க. கண்டிப்பாக அவரே படத்தோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஒரு பெரிய விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தீபாவளி இஸ் கோயிங் டு பி டீசல். தீபாவளியாக இருக்க போது பயங்கர மாசான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்கறதுக்கு எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு டீசல் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததாக மேடைக்கு நம்ம அழைக்க போகிறது எஸ்பி சினிமாஸ் ப்ரொடியூசர் மிஸ்டர் சங்கர் அவர்கள் மற்றும் திங்க் மியூசிக் சந்தோஷ் குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக இந்த ஸ்டேஜெல்லாம் ஏற மாட்டேன். யார் என்ன கோத்து விட்டாங்கன்னு தெரியல. ஐ திங்க் சண்முகமாக தான் இருக்கும். இந்த படம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா ஃபஸ்ட்டு கதை எங்கள்கிட்ட தான் வந்தது. நிறைய தான் இதுக்கு முள்ள காரணம். அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த கதையை கொண்டு வந்தார். சண்முகம் கதை சொன்னார். சண்முகம் கதை சொல்லும்போது அதில் ஒரு ஸ்பார்க் இருந்தது. அது அந்த கதையோட உயிர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்பவும் அட்டாச்மெண்ட் இருந்தது. அண்ட் தென் தேவாக்கு போனதுக்கப்புறம் அவருக்கும் பிடிச்சது. அண்ட் தென் ஹீரோக்கு போச்சு. ஹீரோ கூட எங்களுக்கு ஒரு 5 வருஷம் ட்ராவல். 2020 நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணோம். ஓமன பெண்ணே அது முடியும் போது 21 நினைக்கிறேன். அப்போ வந்து அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் ஷூட்டிங் போகும்போது நிறைய விஷயம் நடந்தது. எல்லோரும் கேட்குறேன் ஏன் லேட்டு இன்னும் ப்ரொடக்ஷனில் என்ன பிரச்சனை. அது பெயின் எங்களுக்கு தான் தெரியும், எனக்கும் தேவாவுக்கும் ரொம்ப நாள் தெரியும். ஸோ அவர் ஒரு விஷயம், நானே ஒரு சில இடத்துலலாம் அப்படியே ஸ்டாப் போடுவேன். தேவா வந்து சொல்லுவார், இல்லை என்னை நம்புங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவானா பரவாயில்ல, இந்த படம் நிற்கும், வாங்க. நடுவில் பார்க்கிங் வந்தது, வெயிட் பண்ணுங்கள், பார்க்கிங் ரிலீஸ் ஆகட்டும், இந்த படம் இவருக்கு எப்படி மார்க்கெட் மாறுது பாருங்கள்
சொல்லுவார். ஸோ அப்போ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆச்சு. அடுத்தது வந்து இந்த படம் ரப்பர் பந்து. அப்பயும் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட் தான், வெயிட் பண்ணுங்கள் ரப்பர் பந்து வரட்டும், பிஸ்னஸ் எப்படி மாறுது பாருங்கள். அவர் சொன்ன அவ்வளவும் உண்மை, அப்படியே மாறிச்சு. ஹரிஷ், உங்களுக்கு ஒரு பர்சனல் ஒரு விஷயம் சொல்லணும். ஹீ இஸ் த பெஸ்ட், ஐ எம் டெல்லிங் யூ. நீங்கள் அவரோட நீங்கள் எப்பயுமே ட்ராவல் பண்ணுங்கள், நம்பி போகலாம் உங்கள் லைஃப்பை அவரை நம்பி அப்படியே விட்டுடலாம். ஏன்னா நான் அவரோட ட்ராவல் பண்ணுறேன், ஸோ எனக்கு தெரியும் அவர் எங்களுக்குள்ள என்ன ஈக்குவேஷன்றது ஹீ நோஸ். உங்களை அப்படி பார்த்துக்கிறாரு, உங்களை எப்படின்னா அவரோட ரத்த சதம் மாதிரி பார்த்துக்கிறாரு. அப்படி ஒரு பர்சன் அவர். எந்த இடத்துலையும் விட்டு தர மாட்டார். ஒவ்வொரு விஷயம் ஒரு கதை கேட்கும்போது இல்லை ஹரிஷ்க்கு வந்து இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் அப்போ மார்க்கெட் இப்படி கொண்டு போகணும், நீங்கள் யோசிக்கிறத விட அவர் அதிகமாக யோசிப்பார். ஸோ ஹீஸ் அ வெரி நைஸ் பர்சன். அவர் வந்து உங்கள் மேலே ஐ திங்க் உங்களை தவிர வேறு எதுவும் யோசிக்கிறதில்ல நினைக்கிறேன் அவர். ஸோ இந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ரா போகும்போது பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக போகும்போது அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தார். ஸோ அதே மாதிரி இந்த தேங்க்ஸ் தேபு நீங்கள் கொடுத்த சாங்க்கு. ஏன்னா அந்த சாங் வரதுக்கு முன்னாடி இந்த சாங்கா ஒரு மீனவன் சாங் மாதிரி இருக்கே அப்படின்னு யோசித்தோம். ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனப்போ கூட ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் ஐ திங்க் ஒரு 1 month பெருசாக இல்லை நினைக்கிறேன், 2-3 weeks இல்லை. அதுக்கப்புறம் கிளிக் ஆச்சு. அது ஃபஸ்ட்லேருந்தே சொல்லியிருந்தார் தேவா, இந்த சாங் பாருங்கள் எப்படி ஹிட் ஆகும் பாருங்கன்னு. அமேசிங் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஆடியன்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன். அப்புறம் இப்போ வந்து அந்த லவ் சாங்கும் எனக்கு அனுப்பிச்சார். நான் வெளியூரில் இருந்தேன், அப்போ அனுப்பிச்சு இது கேளுங்க அப்படின்ட்டார். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. பட் அது சாங் அப்படி பறக்குது. ஸோ அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, ஒரு உள்ளுக்குலேருந்து ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்பவும் நம்புறாரு அவர். முதல் விஷயம், எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இவ்வளோ நாள் எங்களோட பொறுமையாக ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். ஹரிஷோட இந்த ஜேர்னி கண்டினியூ ஆகும். அதுல்யா அஃப்கோர்ஸ் எங்களுடைய ஸ்வீட் கேர்ள், எங்களுடைய நல்லா ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்டும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக எங்களுக்கு பண்ணாங்க. ஹோப் இது அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திங்க் மியூசிக் வந்து ஹரிஷோட கொலாபரேட் ஆன படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஒரு கொலாபரேஷன். ஸ்பேட் ராஜாவாக இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், ஹோமன பெண்ணே, இது 4வது கொலாபரேஷன். அவரோட முதல் படத்திலிருந்தே வந்து ஒரு லேபிளாக வந்து ஹரிஷோட நம்ம வந்து கொலாபரேட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு என்றைக்குமே இருந்துகிட்டே இருந்தது. அது வந்து ஸ்பேட் ராஜாவிலேருந்து தான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. பேக் டு பேக் கண்டினியூஸாக அது வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். டீசல் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் எனக்கு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். டே 1லேருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தேவா வந்து இஸ் அ வெரி பேஷனேட் ப்ரொடியூசர். ஹரிஷை வந்து அவர் வந்து நம்ம எல்லாருக்கனுக்கும் வந்து ஹரிஷ் கல்யாணா வந்து நம்ம பார்ப்போம். ஆனால் தேவா வந்து ஹரிஷை வந்து ஒரு ஷாருக் கானை தான் பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து ஹரிஷை அவ்வளோ வந்து லவ் பண்ணுறாரு சீரியஸ்லி. கண்டிப்பாக ஆஃப்கோர்ஸ் அவங்க பேரண்ட்ஸ், அவருடைய மனைவியை தாண்டி எனக்கு தெரிஞ்சு தேவா தான் ஃபஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அவர் வந்து என்ன சொல்கிறது தெரியல, நோ வேர்ட்ஸ் டு சே அபவுட் தேவா. இந்த ப்ராஜெக்டை வந்து ஏன் அவ்வளோ ஒரு பார்த்து மெனக்கடல், ஏன்னா ரொம்ப பொருள் செலவில் எடுத்த ப்ராஜெக்ட் இது. காம்ப்ரமைஸே இல்லாமல் ரொம்ப ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப கிராண்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா முதல்ல இந்த படத்தை பற்றி கதையாக சொல்லும் போது க்ரூட் ஆயில் இண்டஸ்ட்ரி, இந்த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியை, அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸை பற்றின கதை அப்படின்னும் போது இப்படியெல்லாம் வந்து இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக இந்த சொசைட்டிக்கு தேவைப்பட வேண்டிய தெரியப்பட வேண்டிய ஒரு விஷயன்ற மாதிரி தான் அவர் வந்து ஒரு குட் இதில் தான் இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அந்த வகையில் இந்த படம் தீபாவளிக்கு, அதுவும் ஹரிஷோட படம் தீபாவளிக்கு வருதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் நம்ம இவர் சொன்ன மாதிரி தளபதி படங்கள்லாம் வந்து தீபாவளி டைமில் வந்து பார்த்து வளர்ந்தவங்க. இப்போ வந்து ஹரிஷ் வந்து தீபாவளி ரிலீஸுன்றது ஸோ ஹாப்பி. திபு இஸ் ஆர் ஆர்டிஸ்ட். ஏன்னா பிஏ சாங் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஃபஸ்ட்டு கால் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் வந்து கால் பண்ணி இந்த சாங் ஷார்ட் ஹிட் வைரல் அப்படின்னு சொன்னார். பட் ரிலீஸ் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரீல்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது உடனே நடக்கலை. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஹிட் ஆகிறதுன்றது வந்து எல்லா பாட்டுக்கும் வந்து அப்படி ரீல்ஸ் போட்டு இது பண்ணால் அது வந்து ஆகாது. அது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகணும். அது கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அது கன்வெர்ட் ஆகும். அந்த வகையில் இந்த சாங் வந்து எல்லாரும் நம்பி ஒரு எஃபர்ட் போட்டு ரிலீஸ் பண்ணுறோம். எதிர்பார்த்த உடனே அந்த கன்வர்ஷன் ஆகலை. ஐ திங்க் ஒரு 2-3 monthsக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆல் ஆஃப் த சடன் பிக்கப் ஆகுது. ஐ திங்க் கேரளான்னு நினைக்கிறேன். கேரளாவில் ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து அந்த ஒரு ரீல் அந்த இதை வந்து பண்ணாங்க. ரொம்ப ஆர்கானிக்காக நடந்த ஒரு விஷயம். அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நேஷ்னல் லெவல் ட்ரெண்டிங் நம்பர் 1 போய் அதுக்கப்புறமா பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு.
அப்போ திபுக்கு நான் கால் பண்ணி சொன்னேன், பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அப்போ அவர் சொன்னார், இது வந்து நீங்கள் எதுவும் பண்ணல, இது தானாக தான் போச்சுல்ல, தானாக தான் ஆச்சுல்ல அப்படின்னு சொன்னார். அதாவது ரொம்ப மார்க்கெட் பண்ணாமல் ஆர்கானிக்காக இது க்ரோ ஆச்சுன்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் அவர் சொன்ன விஷயம். அந்த வகையில் இப்போ வரைக்கும் இந்த சாங் வந்து சார்ட்டில் வந்து ரொம்ப பயங்கர ஒரு நம்பர்ஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அடுத்தடுத்த பாடல்களும் வந்து பார்த்திங்கன்னா பேக் டு பேக் ரிலீஸ் ஆகிருக்கு, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ ஹவ் சீன் த ஃபில்ம். படம் வந்து ஹரிஷோட அவரோட டைனமிக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப ஆக்ஷன். ஏன்னா அவர் ஒரு லவர் பாயாக பார்த்துட்டு இது வந்து பயங்கர ஒரு ஆக்ஷனாக வந்து ஹரிஷோட ஃபேன்ஸ் வந்து பார்ப்பாங்க. அதுல்யா, யூ ஹவ் ஆல்சோ டன் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் ஜாப். டைரக்டர் சண்முகமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டாக என்னுடைய வாழ்த்துக்கள். வினய் சார், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எல்லாருமே, ரமேஷ் திலேக் படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அகைன் இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டராக என்னுடைய வாழ்த்துக்கள். தேர்ட் ஐக்கும் எஸ்பி சினிமாஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். டீசல் ப்ரீ-ரிலீஸ் ஈவென்ட் டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பிரெஸ்டா விமென்ஸ் வேர் அனைத்திலும் பெஸ்டா பிரெஸ்டா இன்னோவேஸ் லெகிங்ஸ் மற்றும் நைட்டிஸ். பவர்ட் பை அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் பாடி மற்றும் MCR பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் மற்றும் கேஷுவல் ஷர்ட்ஸ். டிஜிட்டல் பார்ட்னர் பிஹைண்ட் வுட்ஸ், ஈவென்ட் பார்ட்னர் IN மூவி மேக்கர்ஸ் மற்றும் போட்டோகிராஃபி பார்ட்னர் ஜீரோ கிராவிட்டி போட்டோகிராஃபி. Grand Royal Tours and Presta Women's Wear presents Diesel pre-release event powered by the Legend Saravana Stores Padi MCR Pure Cotton Club.